ஸ்ரீ அக்னி புராணம் 39ஆம் பகுதி. கோமாதா கோசாலை. கோமாதா பசு என்றெல்லாம் கூறப்படும் பசு மிகவும் புனிதமானது. அதன் மகிமை அளவிடற்கரியது. அவற்றை பராமரித்தால் ஆனந்தமளிக்கும். கோசாலை அமைத்து பசுக்களை பராமரித்தல் மிகவும் சிறந்ததாகும். பசுஞ்சாணம், பசு மூத்திரம், பசும்பால், பசுந்தயிர், பசு நெய் ஆகியவை பஞ்சகவ்யம் எனப்படும். இவை உடல் தூய்மைக்காக கொடுக்கப்படுகின்றன. பசுவை தொடுவது புனிதம். அது உள்ள இடம் புனிதமாகும். அதன் மூச்சுக்காற்று பட்ட இடத்தில் நோய் அண்டாது. பசுவை கோமாதா என்று தெய்வமாக வழிபட வேண்டும். பசு மற்ற பிராணிகளை விட புனிதமானது. அது நன்மையும் புனிதமடையச் செய்கிறது. சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லும் முதல் படி பசுவாகும். தினமும் ஒரு கைப்பிடி அளவு புல் பசுவிற்கு கொடுத்தால் மரணத்திற்கு பின் சொர்க்கம் கிட்டும். துன்பத்தில் உள்ள பசுவை காப்பாற்றுதல், பசுவை போற்றி கொண்டாடுதல், கோதானம் ஆகியவை உறவினர்களையும் கரையேறச் செய்யும். சண்டாளர்களும் பஞ்சகவ்யத்தை உட்கொண்டு ஒரு வேளை உபவாசமிருந்தால் பாபங்கள் நசித்து போகும். சந்தாபன விரதத்தை கடைபிடிக்கையில் பஞ்சகவ்யம் உட்கொள்ளுமாறு தேவதைகள் கூறியுள்ளனர். கிருச்சாதி கிருச்ச விரதத்தை கடைபிடிக்கையில் 21 தினங்களுக்கு பசும்பாலை மட்டுமே ஆகாரமாக கொள்ள வேண்டும். கோவிரதம். ஒருவன் உடலை கோமயத்தால் தூய்மையாக்கிக் கொண்டு பசும்பாலை அருந்தி பசுவை பாலித்து வருதல். இதை 1 மாதம் செய்தால் பாவங்கள் நீங்கி சொர்க்க வாசம் கிடைக்கும். பசுக்களை நோயின்றி தக்க மருந்துகள் அளித்து பாதுகாக்க வேண்டும். பஞ்சமி அன்று அன்னை மகாலட்சுமியை பசுஞ்சாணத்தால் அபிஷேகம் செய்து வழிபட்டு அன்று பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை மலர்களாலும் நறுமண பொருள்களாலும் வழிபட வேண்டும். 39ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.